நீட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க? ப்ரிப்பேர் ஆகியிருக்கேன். என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க? எவ்வளோ நேரம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் எடுத்து படிச்சீங்க? எக்ஸாம் கிட்ட வரப்போ 24 ஹார்ஸ்மே படிச்சுட்டு தான் இருந்தேன். 2 to 3 hours தான் ஸ்லீப்பிங் டைம் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி எல்லா டைமும் படிச்சுட்டு தான் இருந்தேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட்ஸுமே படிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ ஒரு நாளைக்கு இந்த நீட் எக்ஸாமுக்காக நீங்கள் 12th எக்ஸாம் எழுதும் போது இதையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? இல்லை, நான் ட்ராப் எடுத்து படித்தேன் 1 year. ட்ராப் எடுத்து நீங்கள் படிச்சீங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த ட்ராப் எடுத்து படிக்கும்போது எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த நீட் எக்ஸாமுக்காக நீங்கள் பயிற்சிகளில் வந்து எக்ஸாம் கிட்ட வரதான் தூங்குறதுக்கு டைம் கம்மியாச்சு. மற்றபடி நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே பேசிக்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா படிச்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து நீங்கள் சிலபஸில் வந்து இதை முன்னாடி படிக்கணும், இதை பின்னாடி படிக்கணும், இந்த 2 மார்க்ஸ் வந்து முன்னாடி நம்ம எடுக்கணும் அப்படின்றது ஏதாவது 2 மார்க்ஸ்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே 1 மார்க்ஸ் சாய்ஸ் தான். என்சிஆர்டி படிச்சிருக்கணும். என்சிஆர்டி பேசிக்ஸ் முடிச்சுட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எந்த அளவுக்கு சால்வ் பண்ணுறோமோ பயாலஜிக்குமே அதிகமாக என்சிஆர்டி படிக்கிறத விட கொஸ்டின் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். உங்கள் பேர் ராஜராஜேஸ்வரி. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான், போலூர்லேருந்து வந்திருக்கீங்க. சரி, எக்ஸாம் நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க? எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? எந்த ஸ்கூலில் படிச்சீங்க? மாடல் ஸ்கூல் சித்தாலில் படிச்சிருக்கோம். நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி ப்ரிப்பரன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க? இந்த சப்ஜெக்ட்டில் வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸில் வந்து இதை ஃபஸ்ட்டு படிக்கணும், இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை வந்து நம்ம ப்ரிப்பேராக வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி படித்தாக்கா நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி படிச்சிங்களா? எப்படி படிச்சிருக்கீங்க? பிளான் பண்ணி தான் படிச்சோம். நீட் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். கோச்சிங் சென்டர்லாம் போனீங்களா? ஸ்கூலில் படிக்கும் போது என்னென்ன மாதிரிலாம் உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக வந்து நீட் எக்ஸாமுக்கு தனியாக ப்ரிப்பரேஷன் கொடுத்தாங்களா? இல்லை, நீங்கள் தனியாக உங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட்ஸில் என்ன மாதிரியான எவ்வளோ டைமிங் வந்து ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணி நீட் எக்ஸாமுக்காக நீங்கள் படிச்சிருக்கீங்க? இல்லை, நான் ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஸோ வீட்டுக்கு வரப்போ அவங்க எப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஓரளவுக்கு படிக்கிற மாதிரி. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ன்றது சொன்னதுனால இந்த ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு நீங்கள் நீட் எக்ஸாம் எழுத வந்திருக்கீங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இங்கே திருவண்ணாமலையிலேருந்து தான் வர 10 minutes தான். ஓகே தான், எதுவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இல்லை இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உள்ளே போக தான் தெரியும் எப்படி அப்படின்ட்டு. ஆல் தி பெஸ்ட். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தைரியமாக ஒரு ஜாலியாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாமுக்காக எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? இல்லை, பண்ணியிருக்கேன். நல்லா தான் பண்ணியிருக்கேன். என்னென்ன சிலபஸை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிருக்கீங்க? 11th சிலபஸ் எல்லாமே 11th சிலபஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எப்படி எல்லாம் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்க? எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு நீட் எக்ஸாமுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க டைம்? 12 hours படிச்சிருப்பேன் டெய்லியும். எவ்ரிடே 12 hours படிச்சீங்க நீட் எக்ஸாம். எந்த சிலபஸை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சீங்க? 12th தான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். 12th எடுத்து ஃபர்ஸ்ட் படிச்சீங்க. இப்போ இந்த கெமிஸ்ட்ரி இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் முன்னெடுத்து படிச்சிருக்கீங்க? 1 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கீங்களா? என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சேன். எந்த ஊரில் வந்து செய்யார். பொதுவாகவே வந்து நீட் எக்ஸாம்னாவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கீங்க. மார்னிங் வந்து நீங்கள் கிளம்பியிருப்பீங்க செய்யார்லேருந்து. இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? நீட் எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பயமாக தான் இருக்கு. பயமாக இருக்கு. ஆல் தி பெஸ்ட். நீட் எக்ஸாம் வந்து பயம் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து போய் எழுதுங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் கீழ்பெண்ணாத்தூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்க. இப்போ வந்து நீட் எக்ஸாமுக்காக தேர்வுக்கு என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? பயோ, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். என்சிஆர்டி புக் நல்லா படிச்சுக்கிட்டா போதும். ஸ்டேட் புக் தேவையில்ல, என்சிஆர்டி தான் படிக்கணும். என்சிஆர்டிலேருந்து மட்டுமே கொஸ்டின் வரும், வேறு இதுலேருந்து வராது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு இந்த நீட் எக்ஸாமுக்காக நீங்கள் +2 எக்ஸாம் வரை எழுதியிருப்பீங்க. இதுக்கும் வந்து நீங்கள் எப்படி டைம் ஸ்லாட் வந்து ஒதுக்கி வந்து படிச்சிருக்கீங்க? இல்லை, நான் இப்போ +2 முடிக்கல. நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அதனால் ஜாப் எடுத்து பண்ணுறேன் நான் நீட்டு. ஓகே, எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு இந்த நீட் எக்ஸாமுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி படிச்சிருக்கீங்க? எவ்வளோ நேரம் எடுத்துட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் அந்த மாதிரி படிச்சு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் நீட் எக்ஸாமுக்காகவே படிச்சீங்க. உங்களோட பேரண்ட்ஸு, முன்னாள் ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க? உங்களுக்கு சந்தேகம் வந்தால் நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்டு உடனடியாக அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்வீங்க? நான் கோச்சிங் போன இடத்துல ஸ்டாஃப் கிட்ட கேட்டாவே நல்லா கிளியர் பண்ணுவாங்க டவுட்ஸ்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.